2011 நம்ம ஆட்சிக்கு வரும்போது 1,14,000 கோடி திமுக ஆட்சியில இருந்து விலகின்ற பொழுது அம்மா 1,14,000 கடன்ல ஆட்சி துவங்குறாங்க. 4 லட்சத்தி மீதி என்ன 5/18 1/14 போனா 4,04,000 கோடி, 36,000 கோடி கொரோனா தொற்று, 36,000 கோடி செலவு. அதுல கழிச்சா 3,68,000. ஒரு வருமானம் இல்ல, அரசுக்கு வருவாய் கிடையாது. தொழிற்சாலை மூடியாச்சு, கடையெல்லாம் மூடியாச்சு, ஜிஎஸ்டி கிடையாது, பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது, மதுபானம் 11 மாசம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, எதுவுமே இல்ல. அப்படி இருந்தோம் 3,68,000. பிறகு உதவி திட்டம் மின்சாரத்தில் அதுக்கு 22,000 கோடி நம்ம கடனை ஏத்துக்கிட்டோம். 3,46,000 கோடி தான் அண்ணா திமுக ஆட்சியிலே கடன். திரு ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு நீங்க சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து, எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு வந்துட்டார். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான், உண்மையான கருத்து தான். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க.